விஜய்க்கு டெபாசிட் கூட தேராதுங்கிறாங்க. ஆமா, விஜய்க்கு இனி டெபாசிட் தேர்வதே கடினம். காரணம் யாரு தெரியுமா? வேற யாரு? ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா வச்ச ஆப்பு. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? ரஜினிகாந்த் செக் வைத்திருக்கிறார். யாருக்கு? திரு விஜய் அவர்களுக்கு. இப்ப ரஜினி ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு எதிராக களமிறங்கி விட்டார்கள். காரணம், ரஜினிகாந்த் ஒரு கோழை. ரஜினிகாந்த் பயப்படுறாரு. அவர் திமுக மிரட்டலுக்கு அஞ்சுதான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஆனா பாருங்க, எங்க விஜய் மாவீரன் அப்படிலாம் ஆதவர்ஜுனா பேசினார் இல்லையா? ரஜினி ரசிகர்கள்லாம் கொந்தளித்து விட்டார்கள். இன்றைக்கு ரஜினிகாந்த் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்தே அறிக்கை கொடுத்துட்டார். காரி துப்பி இருக்கிறார் ரஜினிகாந்த். என்ன சொல்லியிருக்கிறாரு? காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். எப்படி? காத்திருந்து பதில் சொல்லும். யாருக்கு? வேற யாருக்கு? விஜய்க்கு தான். தம்பி ராஜா, மே 4ஆம் தேதி ஓட்டு பெட்டியை திறப்பாங்கல்ல, ஓட்டு எண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு இருக்குடி உனக்கு ஆப்புன்னு சொல்லாம சொல்லியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதை பற்றி தான் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சமீபத்தில் பேசிய ஆதவர்ஜுனா ஒரு ஆர்ப்பாட்டத்துல சம்பந்தமே இல்லாம ரஜினிகாந்தை வம்புக்கு இழுத்தார். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசிருக்கோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொல்லிட்டாரு? ரஜினிகாந்த் அச்சப்பட்டு, யாருக்கு? திமுக மிரட்டலுக்கு பயந்து அரசியலுக்கு வரலன்னு பேசினார். இது ரஜினி ரசிகர்கள் மத்தியில கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அப்போ உடனே ரஜினிகாந்த் மீது இப்படி ஒரு அவதூறு கருத்தை வாரி இறைத்த ஆதவர்ஜுனாவுக்கு திமுக, அதிமுக, பாஜக என்று எல்லா கட்சிகளும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். சரிங்களா? அது பாஜக இப்பதான் ரொம்ப லேட்டா கண்டனம் தெரிவிக்குது. ஏன் அப்படின்னா, விஜய் ஒருவேளை நம்ம கூட கூட்டணிக்கு வந்தாருன்னா அப்படின்னு அவங்க காத்திருந்தாங்க. கண்டனம் அப்படியே தெரிவிக்கிறதா வேண்டாமா, இவர் கூட்டணிக்கு வருவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணாங்க. இப்ப கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிற மாதிரி தெரிந்தவுடன் இன்னைக்கு பாஜகவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அப்ப திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில், ரஜினி இதை பத்தி ஒண்ணும் பேசலையே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு ஊடக விவாதங்கள்ல. ஏன்னா ரஜினி அச்சப்பட்டுத்தான் வரல, ரஜினிகாந்தை திமுக மிரட்டியது அப்படிங்கறதா ஆதவர்ஜுனாவுடைய குற்றச்சாட்டு. அப்படி இருக்கின்ற பொழுது ரஜினிகாந்துடைய கருத்து என்ன சார் இதுல சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்த போது, இன்றைக்கு ரஜினிகாந்த் நீளமாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு? அவருடைய கருத்து என்னது? உண்மைக்கு புறம்பானது. ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார், அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு மத்த எதுவுமே அவர் பேசல. இந்த கருத்தை கண்டித்து யாரெல்லாம் சொன்னாங்களோ, பேசினாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டே வர்றாரு. எல்லாருக்கும், திமுக, அதிமுக, பாஜக, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. அவர் விஜய பத்தி எங்கேயும் ஒரு வார்த்தை பேசல. ஆதவர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானதுன்னு மட்டும் சொல்லிட்டு அவர் ஸ்டைல்ல கீழே ஒண்ணு வச்சார், செக் நச்சுன்னு வச்சார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? என் ரசிகர்கள் இந்த தேர்தலில் விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்த் யார், ரஜினிகாந்தின் ரசிகர்களினுடைய வலிமை என்ன என்பதை விஜய்க்கு பாடம் புகட்டணுமா இல்லையா? இந்த தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள். நடக்கும். நீங்க எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன், திருப்பி சொல்றேன், ரஜினிகாந்துடைய அரசியல் செயல்பாடுகள் மீது நமக்கு விமர்சனம் இருக்கு. அது வேற. நான் பல முறை சொன்ன மாதிரி, அவர் அராஜகத்தின் உச்சமாக ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுதே ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தவர் ரஜினிகாந்த். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய் ஒரு பைந்தாங்குழி, கோலை. அவர் ஓடி போய் என்ன செஞ்சாரு? கோடநாட்டுல கை கட்டி நின்னாருங்கிறத நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். இப்ப இது ஆதவர்ஜுனாவின் கருத்தா விஜயின் கருத்தான்னு கேட்டீங்கன்னா, நான் அடிச்சு சொல்றேன், இது விஜயின் கருத்து, ஆதவர்ஜுனா கருத்து அல்ல. விஜய் தான் ஆதவர்ஜுனா அப்படி பேச வச்சிருக்கிறாரு நான் சொல்றேன். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? விஜயே ஒரு மாநாட்டுல பேசும்போது சொன்னார், என் நினைவு சரியாக இருந்தா மதுரை மாநாடு. என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? மதுரை வடக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு எல்லாம் பேசினாரு. அப்ப விஜய் ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? சிலர் மாதிரி நான் வயசான பிறகு எப்படி வயசான பிறகு திரைத்துறையை விட்டுட்டு நான் வரல, நான் பீக்ல உச்சத்துல இருக்கும்போது வந்தேன். யார வம்பிழுத்தாரு? வயசான பிறகு அரசியலுக்கு வந்தவர்கள் என்று அவர் வம்பிழுத்தது யார? ரஜினியையும் கமலஹாசனையும். அப்ப ரஜினிகாந்த், கமலஹாசன் இருவரையும் விஜய் ஏற்கனவே என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினார். ஆனா தன்னுடைய ஆரம்ப காலங்களில், தன்னுடைய தொடக்க காலத்தில் விஜய்
சினிமாவில் நடித்த போது ரசிகன்ல ஆரம்பிச்சு அவருடைய படங்களை பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ரஜினி ரசிகராகத்தான் காட்டுவார். அப்படியே பாட்டுல எல்லாம் தனியா ரஜினி சார் அப்படி இப்படிலாம் பாடி அப்படி டான்ஸ் ஆடி நிறைய படம், 1 2 இல்ல ஏகப்பட்ட படங்களில் ரஜினி ரசிகர்களை அப்படியே மகிழ்விக்கும் விதமாக தன்னை ஒரு ரஜினி ரசிகனாக அடையாளப்படுத்துவார். இது வந்து காலங்காலமா சினிமாவில் இருக்கிறது தான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை புகழ்ந்தார்கள். அதுக்கு பின்னாடி வந்தவங்க நான் எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்னு படத்துல வெளிப்படையா வைப்பாங்க. பாக்கியராஜா இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆரை வந்து போற்றி பாராட்டுகிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் படத்துல வரும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ரஜினியை வந்து போற்றி பாராட்டி அவங்களுடைய ரசிகர்களை தன்மையப்படுத்துவதற்கெல்லாம் விஜய் ஆரம்பத்துல பண்ணி அப்படித்தான் வளர்ந்தார். ஆனால் வளர்ந்த பிறகு ரஜினிகாந்த் யாருன்னு கேக்குறாங்க இவங்க. இப்ப ரஜினிகாந்த் வந்து மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர் உடல்நிலை குறித்து மிக கண்ணிய குறைவாக மிக கேவலமாக பதிவிட்ட கூட்டம் தான் இந்த தாவேகா தற்குறி கூட்டம். நான் திருப்பி சொல்றேன், ரஜினிகாந்தினுடைய அரசியல் செயல்பாடுகளின் மீது எனக்கு விமர்சனம் உண்டு. நான் அதை வந்து பல விவாதங்களில் நெறியாளராக இருக்கும்போது கேள்வியாக எழுப்பியிருக்கிறேன். நான் வெளிப்படையாக பேசியிருக்கேன், அது வேற. ஆனால் தனிப்பட்ட முறையில ரஜினிகாந்த் எளிமையான மனிதர். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு எளிமையான மனிதர். ஆனா விஜய் அப்படியா சொல்லுங்க? நீங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு குறைந்தபட்சம் அது கூட விஜய் கிடையாது. இப்ப இந்த தேர்தல் சரி சார், அது வந்து ஓகே இருக்கட்டும். தாவேகாவுக்கு காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பேசும்னு சொல்லிட்டீங்க. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்லிட்டார் ரஜினிகாந்த். அவருடைய ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக வேலை செய்வார்கள், ரைட். ஆனா விஜய்க்கு எதிராக களத்துல திமுக மட்டும்தான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவர்ஜுனா பேசிய கருத்தை அதிமுக தானே கண்டித்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும், இயல்பா வரும்ல. அப்ப அது திமுக அணிக்கு சாதகமாக ரஜினி ரசிகர்கள் வருவார்களா அல்லது திமுக அணிக்கு சாதகமாக ரஜினி ரசிகர்கள் வாக்கு செலுத்துவார்களான்னு கேட்டீங்கன்னா, எஸ், கண்டிப்பா திமுக அணிக்கு ஆதரவாகத்தான் அது வரும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்த முரண் எல்லோருக்கும் தெரியும். பின்னாட்களில் அவர் ஜெயலலிதா அம்மையாரோடு பெரிய அளவில் அந்த சண்டையை வந்து தவிர்த்து கொண்டாலும் அவர் ஜெயலலிதா அம்மையாரோடு பெரிய முரண் உண்டு. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மீது அவருக்கு எப்பொழுதும் பேரன்பும் பெரும் மரியாதையும் மதிப்பும் உண்டு, எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மீது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட மரியாதை, அன்பு, பேரன்பு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இது எல்லாவற்றையும் தாண்டி விஜய் மிக கடுமையாக எதிர்ப்பது யார? மிக கடுமையா உங்களை வண்ண பண்ற மாதிரி நீங்க ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு விஜய் பேசுவது அதிமுகவையா பாஜகவையா திமுகவையான்னு பாத்தீங்கன்னா, விஜய் தன்னுடைய பிரதான எதிரியாக அடையாளப்படுத்தி இருப்பது திமுகவை தான். அப்ப விஜயினுடைய நோக்கம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் விஜயின் நோக்கம், ரைட். அப்ப விஜயினுடைய நோக்கத்தை சிதைப்பது, விஜயின் நோக்கம் தோல்வி அடைவது அப்படின்னா அது திமுக ஆட்சிக்கு வருவதாகத்தான் இருக்கும். நான் சொல்றது கரெக்டா? எப்பா திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொன்னீங்க, வந்துடுச்சு பாரு அப்படின்னு சொல்றதுதான் விஜய்க்கு பாடம் புகட்டுவதாக இருக்கும் என்பதில் ரஜினி ரசிகர்கள் தீர்க்கமாக இருப்பார்கள், தெளிவாக இருப்பார்கள். ஏண்டா போய் ரஜினி ரசிகர்களை சீண்டனோம், ஏண்டா போய் ரஜினிகாந்தை சீண்டனோம் என்று வருத்தப்படக்கூடிய ஒரு பாடத்தை இந்த தேர்தலில் அவங்க என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பார்கள். அப்போ அவங்க யாருக்கு யார் பக்கம் நிற்பாங்கன்னா திமுக அணி பக்கம் நிற்பாங்க. ஏற்கனவே 96 தேர்தலில் திமுக தமாக தலைமையிலான அந்த திமுக தலைமையிலான கூட்டணி, திமுக தமாக கூட்டணி இருக்கு இல்லையா, அதற்காக ரஜினி ரசிகர்கள் பணியாற்றி ஆதரவு தெரிவித்து அந்த அணி ஒரு பெரும் வெற்றியை பெற்றது இங்க எல்லாருக்கும் தெரியும். சோ ஏற்கனவே உறுதியாகி இருக்கக்கூடிய வெற்றி, திமுக அணிக்கு ஏற்கனவே உறுதியாயிடுச்சு வெற்றி, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நிச்சயம் இருக்கும். அந்த வெற்றியை மேலும் அதிகப்படுத்தக்கூடிய விதத்தில், அந்த வெற்றிக்கு தங்களுடைய பங்களிப்பையும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக களமிறங்குவார்கள். ஏற்கனவே பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் திமுக அணியில் இருக்கிறார், அப்ப அவருடைய ரசிகர்கள், ரைட். அஜித் ரசிகர்களை இவங்க பேசாத பேச்சு கிடையாது. யாரு?
ரஜினி ஃபேன்ஸை எப்படி போய் வம்பிழுத்தாங்களோ அதே மாதிரி அஜித் அஜித்த யாரு இந்த தற்குறி கூட்டம், விஜய் கூட்டம் வம்பிழுக்காத நாளே கிடையாது இணையத்துல. அப்ப ஏற்கனவே அஜித் ஃபேன்ஸ் அவங்களும் என்ன செய்றாங்க, இவர்கள் மீது கடும் கோபத்தில் விரக்தியில் இருக்கிறார்கள். அதை சமாளிக்கிறதுக்கு தான் நான் தல ஃபேனு, தல ரசிகன், தளபதி தொண்டனா என்னமோ வைப்பாங்களே, இவங்க ஒரு இதெல்லாம் வச்சுப்பாங்க. அதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் தம்பிகளா. அவங்க என்னவா இருக்கிறாங்க, அவர்களும் உங்கள் மீது என்னவா இருக்கிறாங்க, கடும் கோபத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார்கள். நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக அவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற உதவிகள். அந்த ஃபேமிலி அவ்வளவு ஒரு பெரிய குடும்பம். அவங்க ஐயா சிவகுமார் அவர்களா இருக்கட்டும், அண்ணன் சூர்யா அவர்களா இருக்கட்டும், சகோதரர் கார்த்தி, பெரிய குடும்ப ஃபேமிலி. அவர்களை பல நேரங்கள்ல இந்த கூட்டம் என்ன செஞ்சிருக்கு, மறைமுகமாக சீண்டி பார்த்திருக்கிறது. அப்போ அவங்க இப்ப சிவகார்த்திகேயனை போய் வம்பிழுத்தாங்க. இப்ப இந்த பராசக்தி திரைப்படத்தை ஒட்டி சிவகார்த்திகேயனை போய் வம்பிழுத்தாங்க. அப்ப சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க, விஜய்க்கு எதிராக திரும்புவார்கள் இல்லையா? இவர்கள் எல்லோருமே என்ன செய்வாங்க, எல்லாரும் விஜய்க்கு நிற்பாங்க, விஜய்க்கு அவுட் போட்டு நினைப்பாங்க. அப்ப வெறும் நடிகராக இருக்கின்ற பொழுதே இவ்வளவு ஆணவத்தோடு விஜய் நடந்து கொள்கிறார் என்றால், அவர் நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, மினிஸ்டர் ஆயிட்டாரு, ஒருவேளை ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டாருன்னு வைங்க, இவங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்துவாரு, இவர்களை என்ன மதிப்பார், அவர் இவங்களெல்லாம் எப்படி மதிப்பாரு? அப்ப அந்த கோபம் அவர்களுக்கு உண்டு. எனவே அவர்களும் களத்தில் இறங்குவார்கள். நான் எழுதி தரேன் பாருங்க, இந்த தேர்தல்ல தாவேக்கா டெபாசிட் காலியாகுதா இல்லையா நீங்க பாருங்க. டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். ஆனா ஒண்ணு எனக்கு என்னன்னா, ஆதவர்ஜுனா விஜயை கூட இருந்தே வீழ்த்துவதற்காக, விஜயை காலி பண்றதுக்காகத்தான் உள்ள போயிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. வேணாம், அது யாருக்கு சொல்லக்கூடாது, வேணாம், அது ரகசியம், சொல்லக்கூடாது. அவர் உள்ள இருந்தே விஜயை காலி பண்றதுக்கு தான் ஆதவர்ஜுனா உள்ள இருக்கிறாருங்கிறது விஜய்க்கு எப்படி இவ்வளவு நாள் தெரியாம போச்சுதான் எனக்கு தெரியல. ஆதவர்ஜுனா நிறைய காசு போட்டு செலவழிக்கிறாரு, நல்லா செலவழிக்கிறாரு, மாநாட்டுக்கெல்லாம் செலவு பண்றாருன்னு விஜய் கூட வச்சிருக்கிறாரு. பட் அவரு உள்ள இருந்தே விஜயை காலி பண்றாரு அப்படிங்கிறது அது புரிஞ்சாதான் விஜய் தெளிவா அரசியல் நடத்துவாரா இல்ல, அது தெரியல. சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இப்ப ஆதவர்ஜுனாவிடமிருந்து ஒருவேளை மறுப்பறிக்கை வரலாம், மறுப்பறிக்கை அல்லது வருத்தம் தெரிவித்து இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்குள்ள வந்தா கூட ஆச்சரியம் இல்லை, வரலாம். ஆனால் அந்த வருத்தத்தை எல்லாம் ரஜினி ரசிகர்கள் இனி நம்ப போவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்த உடனேயே அதை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, நான் சொன்ன கருத்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். மாறாக ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து ஒரு கண்டன அறிக்கை வந்த பிறகு இப்படித்தான் நீங்க எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களையும் நீங்கள் கொச்சைப்படுத்தினீர்கள், காயப்படுத்தினீர்கள். என்ன சொன்னீங்க, அவர் விஜய் மாதிரி பெரிய நடிகரா வந்தவரா, நடையா நடந்து போராடி சிறை சென்று கால் வீங்கி இல்லையா, சாப்பிடாம தூங்காம ரத்தம் சிந்தி வியர்வை கொட்டி வளர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அப்ப அந்த விடுதலை சிறுத்தைகள்ல யாருமே இல்ல, 4 பேர் தான் இருக்காங்க, எல்லாரும் தாவேகாவிற்கு வந்து விட்டார்கள் என்று நீங்கள் கொச்சைப்படுத்தினீர்கள். திருமா அண்ணனை நீங்க என்ன செஞ்சீங்க, அது திமுகவினுடைய அடியாள் என்பது போல விசிகா மாறி நிற்பதாக நீங்க கொச்சப்படுத்தினீங்க. அப்போ இந்த வாய் இருக்குல்ல, அந்த வாய் இது எல்லாரையும் என்ன செஞ்சிருக்கு, எதுக்கு சொல்றேன்னா வெறும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, எல்லோரையும் காயப்படுத்தி இருக்கிறது. அதற்கான விலை இந்த தேர்தலில் கொடுக்கப்படும். மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணுகின்ற பொழுது அது தெரியும். ஏன்னா என்ன சொல்றாரு, இப்ப ரவுடித்தனமா, நாங்க ரவுடித்தனம் பண்ணுவோம் பாருங்க, ஆட்சிக்கு நாங்க ரவுடித்தனம் பண்ணுவோம்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. ஆட்சிக்கு ரவுடித்தனம் பண்ணுவோம் என்று ஆதவர்ஜுனா வெளிப்படையாக சொல்லுகிறார். அப்போ எப்படி இருக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா? எனவே இத தேர்தல் சூடு பறக்க தொடங்கி விட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் களமிறங்கி விட்டார். விஜய்க்கு டெபாசிட் காலியாக போவது உறுதி என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.